கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு செய்ய போகிறோம். அது என்ன தெரியுமா? ஆதியாகமம் 22 அதிகாரம் 18 வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்படியாய் கீழ்ப்படிந்தார் என்றால் 21 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தன்னுடைய முதல் மகனாகிய இஸ்மவேலை ஆண்டவர் இப்பொழுது அனுப்பிவிட சொல்லுகிறார். அந்த நேரத்தில் ஆபிரகாமுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். தான் பெற்றெடுத்த முதல் பிள்ளை, அந்த பிள்ளையை விட வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அதாவது இவனுக்கு அவ்வளவு ஆஸ்திகள் இருக்கிறது, அவன் எப்படியோ வளர்க்க வேண்டும் என்று நினைத்திருப்பான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே சொல்லுகிறார், உன் பிள்ளையை அனுப்பிவிடு என்று. அப்படிப்பட்ட நேரத்திலும் ஆபிரகாம் அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்தான். ஏன் கீழ்ப்படிந்திருப்பார் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் உன்னுடைய வித்தாய் இருக்கிறபடியினால் அவனையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவன் கீழ்ப்படிந்தான் என்று வாசிக்கிறோம். அதோடு நின்று விடவில்லை பாருங்கள். இரண்டாவதாக ஆண்டவர் ஈசாக்கை கொடுக்க சொல்லுகிறார். புத்திரன் நீண்ட நாளாய் காத்திருந்து பெற்றெடுத்த மகனை ஆண்டவர் கேட்கிறார். ஆபிரகாம் உடனே ஈசாக்கை பலியிட கொண்டு வருகிறான் பாருங்கள். அப்படி என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு தெரியும், சுதந்திரவாளி அல்லாத ஒரு பிள்ளையை என் பிள்ளை என்ற காரணத்திற்காக ஆண்டவர் அவனையும் ஆசிர்வதித்து பெரிய ஜாதியாக்குவார் என்று சொன்னால் ஆண்டவரே சுதந்திரமாய் கொடுத்த இந்த மகனை எப்படி அவர் கைவிடுவார்? நிச்சயம் கைவிட மாட்டார் என்ற விசுவாசம் அவனுக்குள்ளாய் இருந்திருக்கிறது பாருங்கள். அவன் இங்கேயும் கீழ்ப்படுகிறான். அதே சமயத்தில் ஆண்டவரை யோசித்து பாருங்கள். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளையை நீ அனுப்பிவிடு, ஆகாரோடு அனுப்பிவிடு என்று சொன்ன போது ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார். ஆண்டவர் அத்தோடு நின்று விடவில்லை. ஒருவேளை இது சுதந்திரவாளி அல்லாததினால் அனுப்பிவிட்டு விட்டானோ என்று நினைத்தாரா தெரியவில்லை. ஒரே மகனான ஈசாக்கை கேட்கிறார். அப்பொழுதும் ஆபிரகாம் கொடுக்கிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, கத்தியை ஓங்கி வெட்டுவதற்கே போய்விட்டான். அப்பொழுது ஆண்டவர் அறிந்து கொண்டார், இல்லை, இவனை போல கீழ்ப்படிய ஒரு மனுஷன் இல்லை என்று ஆண்டவர் உணர்ந்து கொண்டார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, 2 இடத்திலும் ஆபிரகாம் செய்தது ஒரு சாதாரண காரியமே அல்ல. அந்த பிள்ளையையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வளவு நாள் பிள்ளை இல்லை என்ற அவனுக்கு அப்பா என்று கூப்பிட்ட முதல் பிள்ளை இஸ்மவேல் தான். அப்படி என்றால் அந்த பிள்ளையை விட்டுவிட எப்படி மனம் வந்திருக்கும்? நிச்சயம் அழுதிருக்க கூடும். நிச்சயம் ஆண்டவரிடத்தில் ஏன் ஆண்டவரே இவன் இருக்கட்டும் என்று வாதாடி இருக்கக்கூடும். அனுப்பும் பொழுது கூட அவன் அனதில்லாமல் இருந்திருக்கக்கூடும். அவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக அவன் கீழ்ப்படிந்தான். இரண்டாவதாக சுதந்திரவாளியான ஈசாக்கையும் பலியாக கொடுக்க அவன் முன் வந்தானே, அந்த இடத்திலே ஆண்டவர் உணர்ந்து கொண்டார், இவன் பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, எனக்கும் என்னுடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதை அறிந்து கொண்டார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இது சாதாரணமான காரியமே அல்ல. ஆண்டவர் விட்டுவிடு என்று சொல்லுகிற காரியத்தை விடுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஒருவேளை நமக்கு பிடிக்காத காரியம் என்றால் நாம் விட்டு விடுவோம். ஆனால் நாம் நேசிக்கிற ஒருவரையோ அல்லது நாம் நேசிக்கிற காரியத்தையோ விடுவோமா என்றால் நிச்சயம் இல்லை. இந்த இடத்தில் ஆபிரகாம் அதையும் செய்ய அர்ப்பணித்தானே. இந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இது ஒரு நாளில் வந்து விடாது. ஆகவே இந்த காரியத்திற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போமே. ஆண்டவரே, நீர்
சொல்லுகிறது எதுவாக இருந்தாலும் அதில் என்னுடைய விருப்பம், என்னுடைய சந்தோஷம் என்று நான் பாராமல், சுயநலமாய் இல்லாமல் உமக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள். நாம் அப்படி ஜெபிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிற இருதயத்தை தருவார். ஆமெனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் விட்டுவிடு, மறந்துவிடு என்று சொல்லுகிற சில காரியத்தை விட முடியாமல், மறக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ அதிகமாய் இந்த காரியத்திற்காய் ஜெபிப்பாயானால் உனக்கு நான் உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.